அதே மாதிரி மக்களோடு ஸ்டாலின் என்றெல்லாம் ஏதோ புது புது பேரை வச்சுக்கிட்டு விளம்பரப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் மீடியாக்களை தன் பக்கம் கவனம் திருப்புகிறாரே தவிர தமிழகத்தில் எந்த அளவிற்கு இன்றைக்கு பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கிறதுனா, திருவள்ளூருடைய மாவட்டத்தில் கும்மிடிப்பூண்டிக்கரையில் ஒரு 10 வயது சிறுமி பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போகும் பொழுது ஒரு பாதகன் வன்புணர்வு செய்து அந்த குழந்தையை நாசமாக்குறான். இவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் நடந்திருக்கு. இன்றைக்கு 6 நாளுக்கு மேலாயிருச்சு. இன்றைய தேதி வரை சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி கைது செய்யப்படவில்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நாமக்கல்ல திமுகவுடைய கட்சியில் உள்ள ஒரு ஆள், மிக முக்கியமான திராவிட ஆனந்த்னு நினைக்கிறேன், அந்த நபரும் திமுகவுடைய இன்னும் சில நபர்கள் இணைந்து கொண்டு அதை விசைத்தறி, அது மாதிரி சாதாரண கைத்தறி போன்ற தொழில்களை செய்யக்கூடிய ஏழைப்பாளை அந்த நெசவாளர்களை ஏமாற்றி அவர்களுடைய கந்து வட்டி கொடுத்து அந்த வட்டியை வசூல் பண்ணுவதற்கு கிட்னியை திருடுற ஒரு அயோக்கியத்தனம் நடந்திருக்கு. திரும்பவும் நாங்கள் தனிப்படை அமைக்கிறோம்னு சொல்லி அந்த திராவிட ஆனந்தம் சொல்றவனை பிடிப்பதற்காக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். இன்றைக்கு தேதி வரைக்கும் கைது செய்யப்படலை. ஆனால் சிசிடிவியில் அதே நாமக்கல்ல அவன் ஒரு மோட்டார் சைக்கிளில் சுற்றி திருவதையுமே பதிவாக இன்னொரு பக்கத்தில் பார்க்க முடிகிறது. அப்போ காவல்துறை என்ன பண்ணுது? திமுக கட்சிக்காரன் கிட்னி திருடி வித்தாலும் அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய நிலையில் காவல்துறை இருக்கிறதா என்ற ஐயம் தமிழக மக்கள் மத்தியில் எழுவதை தடுக்க முடியல. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில தோல்வி முகமாக இருக்கிறது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் யார் பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் பணி நியமனத்தை கொடுப்போம்னு சொல்லி 4 வருஷமா ஏமாத்துறாங்க. அந்த ஆசிரியர்கள்லாம் போராட்டம் நடத்தினா அந்த போராட்டத்தை குலைக்கும் விதமாக அவர்களை அடித்து துன்புறுத்தி அராஜக வழியில் கைது செய்யப்பட்டு அந்த கைதை தட்டி கேட்பதற்கு போகக்கூடிய எங்களையும் கூட அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ ஆசிரியர்களையும் அவர்கள் கைவிட்டு விட்டார்கள். எல்லா துறையிலும் 100% ஃபெயிலியர் கவர்மெண்ட், தோல்வி முகத்தை சந்திக்கிற திமுக இருக்கிறது என்பதுதான் நாங்கள் ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய உண்மை. இதை தமிழக மக்கள் புரிந்திருக்கிறார்கள். இங்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, உழைக்கக்கூடிய கூலி வர்க்கத்திற்கு பாதுகாப்பு இல்லை, விசைத்தறி தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சம்பளம் வரல, யாரு ஓய்வு பெற்றார்களோ ஓய்வு பெற்றவர்களுக்கான அந்த தொகை வரல. இப்படி ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி மாள முடியாத அளவிற்கு ஊழலை, வாக்குறுதி மீறலை, மக்களை ஏமாற்றிய வஞ்சக கூட்டம் திமுகவை ஒழித்து கட்டுவதற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது தமிழக மக்களை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்கு 1000 ரூபாய் அனைத்து பெண்களும் தருவதற்கு முயற்சி எடுத்து இருக்கிறோம். இந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் என்ன செய்யறோம், ஆட்சிக்கு வந்த உடனேயே மீண்டும் வருவதற்காக பொங்கலுக்கு 3000 ரூபாய் கலைஞருக்கு கருணாநிதி அவருடைய பெயரை சொல்லி ஐயா ஸ்டாலின் கொடுப்பாருங்களா ஆசை வார்த்தை காட்டி 1000 ரூபாய்க்கு 3000 ரூபாய்க்கு 2000 ரூபாய்க்கு தமிழக பெண்களை பலியாக்குவதற்கு திமுக முயற்சி செய்கிறது.